மதிய சாப்பாட்டுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறப்ப தயிர் கூடவே கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. இந்த தயிர் சாப்பாட்டுக்கு ஏதாவது கடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதில் 4 முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறது. 4 பெரிய வெங்காயம் சின்னதாக, 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, மிளகு 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு. முட்டை வந்ததுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, உப்பு தேவையான அளவு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த எடுத்து வச்ச பொடி வகைகள் கொத்தமல்லி, மிளகுத்தூள், மஞ்சள்தூள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் இந்த 2ஆக கட் பண்ணி வச்ச முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு தண்ணி சுண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும் முட்டை தொக்கு.